Hello viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 7 example number 7.14 பார்க்கலாம். ஆல்ரெடி இதே மாதிரியே எக்ஸசைஸ்ல 9th sum இதே மாடல் தான். அடுத்த எக்ஸாம்பிள் 7.15 அதுவும் இதே மாடல் தான். ஸோ ஆங்கிள் பிட்வீன் மொத்தம் 3 சம் இருக்கு. மூணுத்துக்குமே ஒரே மெத்தட் தான், ஒரே ஃபார்முலா தான். ஸோ இந்த 3 சம்முமே ஒரே மாதிரியே சேர்ந்தா போல் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளான் பண்ணி ஒரே மெத்தட் சம்ஸை பைண்ட் பண்ணி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். பிகாஸ் நிறைய இருக்குது அப்படின்றனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்க சொல்கிறேன். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் அப்படின்னு சொல்லி 2 கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் கண்டுபிடிச்சாதான் ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் கர்வை எழுதி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க, செகண்ட் கர்வை எழுதி செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டியூட் 2 in 1, அதாவது இங்கே yக்கு பதிலாக x - 3 the whole square போட்டுக்கிறேன். இப்போது இது a - b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். a square minus 2 into a into b, அப்போ 6x வந்துடும், ப்ளஸ் b ஸ்கொயர் 9 ஆகிடும், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் 6x அப்படி போகிறப்ப ப்ளஸ் 6x ஆகிடுது. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 9/6. அப்போ x இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 3/2 கிடச்சிருது. கிடைச்ச x வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 3/2 the whole square அப்படின்னு y இஸ் ஈக்குவல் டு 9/4 கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு பாயிண்ட் கிடச்சிருச்சு. நான் அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒரு கர்வையும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி m1 m2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயரை பண்ணால் 2x. இப்போ அட் அந்த பாயிண்ட் 3/2, 9/4. ஸோ அப்போது நம்மளுக்கு கிடைக்க போகிறது இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு கிடைக்கிறது m1. ஸோ m1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 3/2, 2 கேன்சல் ஆகிடும். அப்போ m1 ஈக்குவல் டு 3 வந்துடுது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதியிருக்க இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx இஸ் ஈக்குவல் டு x - 3 the whole square. இந்த 2 வந்து முன்னாடி கொண்டு வந்துருங்க, x - 3. மறுபடியும் பிராக்கெட்குள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், செயின் ரூல். ஓகேவா? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான் வரப்போகுது. ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x - 6 அப்படின்னு கிடைக்கிது. இப்போ அட் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு m2 கிடச்சிரும். ஸோ 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 3/2 - 6, 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 3 - 6, ஸோ m2 இஸ் ஈக்குவல் டு -3. m1 m2 கிடச்சிருச்சு. இப்போ ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா போட்டுக்கலாம். tan θ இஸ் ஈக்குவல் டு m1 - m2/1 + m1 m2. ஸோ tan θ இஸ் ஈக்குவல் டு m1 வந்துட்டு 3, m2 வந்துட்டு -3 டிவைடட் பை அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. ஸோ மேலே நியூமரேட்டர் 3 + 3 ஆயிடுது. 1 ப்ளஸ் இன்டூ மைனஸ் -3, 3 சார் 9 வந்துடுது. ஸோ tan θ இஸ் ஈக்குவல் டு 6/-8. இது ரெண்டும் 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம்னா -3/4. மாடுலஸ் இருக்கிறனால நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக வெளியில் வந்துடும். தட் இஸ் tan θ இஸ் ஈக்குவல் டு 3/4 வந்துடும். அப்போ θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. ரொம்ப ஈஸியான சம். கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் 2 கர்வ் கொடுத்துருப்பாங்க, ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாயிண்ட். சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ் வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறப்ப y வேல்யூ கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு பாயிண்ட் கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பு டிஃபரன்ஷியேட் பண்ணி m1 m2 கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் கர்வை எழுதுகிறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு m1 கிடச்சிருது. அதே போல் செகண்ட் கர்வை எழுதுகிறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், இதே மாதிரியே பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கு m2 கிடச்சிருது. தேர்டாக ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா போட்டுக்கிறோம். tan θ இஸ் ஈக்குவல் டு m1 - m2/1 + m1 m2. இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 அப்படின்னு வந்துடும். ஃபுல் சம்மை மறுபடியும் லாங் ஷார்ட்டில் பொறுமையாக காமிச்சிக்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. என்னோட சேனலில் மொத்தம் இது வரைக்கும் எக்ஸசைஸ் 7.2ல் மொத்தம் 10 சம் இருந்தது, இன்க்ளூடிங் சப்டிவிஷன்ஸ். எல்லா சம்முமே போட்டேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளில் இது 4வது எக்ஸாம்பிள். ஸோ 4 எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னோட சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.